2019 இந்த அறிக்கை சப்மிட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை. இத்தனை வருஷமா அந்த அறிக்கையை வச்சு என்ன பண்ணாங்க? நீங்கள் கூப்பிட்டுட்டு இது பாருங்க சார் உங்களை இன்டர்வியூ கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். போடா புண்ணாக்கு நீ என்ன எனக்கு அப்படின்னு நான் பாட்டுக்கு போயின்னு இருப்பேன். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்களுக்கு எதிரான புகார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க நீங்கள் அப்போ நடந்தது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, சிரித்து பேசியிருக்கீங்க, அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்வீங்க? சொல்லுங்கள். அந்த ஆதாரம் இருந்ததுன்னா கண்ணை மூடின்னு நடவடிக்கை எடுங்க. ஆதாரம் இல்லைன்னா அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவருடைய லைஃப், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு சொசைட்டியில் ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பார்த்தீங்களா? பெண்களையே தவறாக சித்தரித்து பேசுவது அப்படின்றதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. அந்த மாதிரி பேசுறவங்களே முதல்ல நிறுத்தி வைக்கணும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. கேரள சினிமா ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கேரள சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அம்மாங்கிற ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ராஜினாமா செய்திருக்காங்க, மோகன்லால் உட்பட. என்ன சார் நடந்துட்டு இருக்குது கேரள சினிமாவில்? இந்த பாலியல் வழக்குகள், பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது அப்ரோச்சுங்கிறது கேரள சினிமாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன நடந்துட்டு சார்? அதாவது பிரபாகர், எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. எம்ஜே அக்பர் அவர் ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டுங்க, இந்தியாவில் ரொம்ப ஒரு மதிப்பிற்குரிய ஒரு பத்திரிகையாளர். அதுக்கப்புறம் எம்பி ஆனார், மினிஸ்டராக கூட ஆனாருங்க. அவர் மேலே ஒரு புகார் வந்தது, மீட்டூ கம்ப்ளைண்ட். எப்படின்னா கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட புகாருங்க அது. அவர் உடனே பதவியை ராஜினாமா பண்ணிட்டார், வழக்கை சந்தித்தார். அதுக்கப்புறம் அவங்களோட இதில் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்றதுனால அவங்க மேலே மான நஷ்ட ஈடு வழக்கம் போட்டாருங்க. ஆனால் கோர்ட்டில் அது ஒத்துக்கலை, தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்னுடைய கேள்வியே என்னென்னா, ஒன்றுவானா பிரபாகர், இப்போது என்னை இன்டர்வியூ கூப்பிடுறீங்க, நீங்கள் கூப்பிட்டுட்டு இது பாருங்க சார் உங்களை இன்டர்வியூ கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். போடா புண்ணாக்கு நீ என்ன எனக்கு அப்படின்னு நான் பாட்டுக்கு போயின்னே இருப்பேன். அது நான் நீங்கள் இதை அதை செய்யணும் சொன்னது எனக்கு இன்சல்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் ஓப்பனாகவே பேசிடுவேன். என்ன இந்த பிரபாகர் பையன் என்னை இன்டர்வியூ கொடுனா இதெல்லாம் கேட்குறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அதை விட்டுட்டு நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு பிரபாகர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா அன்னைக்கு ஏன் சொல்லலைன்னு ஒரு கேள்வி நியாயமாக வரத்தானே. இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு அதான். ஓகே, இப்போது இதில் தவறு நடந்திருக்கின்றதா இல்லையா அப்படின்ற ஆஸ்பெக்டில் நான் போல. இவங்க விசாரணையெல்லாம் நடத்த போகிறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் என்னுடைய கேள்வியே, நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு புகார் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அன்லஸ் யூ ஹாவ் சம் கிரெடிபிள் எவிடன்ஸ், சே வாட்ஸ்அப் சேட்டோ இல்லை இமெயிலோ இல்லை கால் ரெக்கார்டிங்கோ, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் we can proceed with the investigation, அதுக்கப்புறம் அந்த கேஸு அப்படின்லாம் போகலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லை அப்படின்னா எப்படிங்க இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? இல்லை, நீதிபதி அவர்களுடைய அந்த அறிக்கையை கேட்டிருக்காங்க. ஸோ அது மூலமாக அந்த அறிக்கை வெளிவந்ததுலேருந்து தான் இந்த இஷ்யூ. இல்லை, இப்போ அதில் யோசிச்சு பாருங்க, 2019 இந்த அறிக்கை சப்மிட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை. இத்தனை வருஷமா அந்த அறிக்கையை வச்சுன்னு என்ன பண்ணாங்க? சொல்லப்போனால் இந்த நம்ம டோலர்கள்லாம் இருக்காங்கல்ல, நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் உரிமை, பெண் சுதந்திரம்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அவங்க கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆகிப்போச்சு சப்மிட் பண்ணி, இல்லையா? ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை? அந்த ரிப்போர்ட்டை கூட நாங்கள் வெளியில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறமா ஸோ மச் ப்ரெஷர் இப்போ வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ நான் 2 சொன்னேன். ஒன்று, எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்னு கேட்டேன். ஒரு வேளை எவிடன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், அப்போது ஏன் இத்தனை வருஷமாக அதை நீங்கள் வெளில கொண்டு வரல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, எனக்கு நீங்கள் ஏதோ இன்சல்ட்டிங்காக பேசுகிறீங்கன்னு சொன்னால் உடனே நான் ரியாக்ட் பண்ணணுங்க, அவ்வளோதாங்க. அப்படி இல்லாமல் நான் வருடங்கள் கழித்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ கேள்வி வரத்தான் செய்யும், ஏன் அன்றைக்கி புகார் கொடுக்கல அப்படின்னு. இதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்க, அந்த மாதிரி அவங்க வெளிப்படையாக இதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அத்தோட கட்டம் கட்டிடுவாங்க. இந்த திலகன் ஒரு நடிகர் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். ஈவன் நம்ம விஜயகாந்தோட சத்ரியன் படத்தில்
ஏஎஸ்பி பன்னீர்செல்வம் நீ மறுபடியும் யூனிஃபார்மாக போடணும், செம்மையாக நடிப்பார், நல்ல நடிகர்னு வச்சுக்கோங்களேன். அவரையும் இந்த மாதிரி ஏதோ கட்டம் கட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டம் கட்டிடுவாங்க அப்படின்னா திலகன் அதுக்கெல்லாம் பயப்படலையே, நல்ல நடிகர் தான், ஓடா நீ மாச்சு உன் சான்ஸ் மாச்சு அப்படின்னு தானே அவர் வந்து முடிவெடுத்ததுனால தான் அவர் ஒதுக்கினாங்க. அப்போ எனக்கு எது முக்கியம் அப்படின்ற ஒரு கேள்வி வருகின்றது. இப்போது அதாவது பிரபாகர், இந்த மீ டூ அந்த மாதிரி பாலியல் புகார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து 2 சைட்லேருந்தும் பார்க்கணும். ஏன்னா இந்த வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் வந்தது இல்லையா, அதுவே இப்போ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு கோர்ட்டில் நிறைய சொல்கிறாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இது மாதிரி யார் ஒன்றா இருப்பாங்க. ஸோ விசாரணை முடிவில் தான் உண்மை என்ன அப்படின்னு தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவங்களுக்காகவும் நான் அப்பியர் ஆகி நீதி வாங்கி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஒரு அநியாயமாக பொய் புகார் கொடுக்கப்பட்டு லைஃபையே இழந்துட்டு நின்ற ஒரு ஆண், அவருக்கும் அப்பியர் ஆகி நான் நீதி வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த 2 சைடும் தெரியும் அப்படின்னு வச்சுக்காங்க. இப்போ இந்த தரப்புல இருந்தோம், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்களுக்கு எதிரான புகார். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க நீங்கள் வந்து அப்போ நடந்தது அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, சிரிச்சு பேசியிருக்கீங்க, அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டால் இது என்ன நீங்கள் பதில் சொல்வீங்க எனக்கு சொல்லுங்க. நீங்கள் என்ன தப்பாக பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன் நான் பிரபா. இதுதான் வந்து சுரேஷ் கோபி சொல்லியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ராஜினாமா பண்ணதுனாலேயே வந்து அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னு நான் ஒத்துக்க மாட்டேன். மேபி விசாரணைக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஒதுங்கினா அப்படி கூட அதுதானே வந்து நம்ம மாறலாம் எதிர்பார்க்கறது. ஒரு குற்றச்சாட்டுனா அவங்க பதவியில் இருக்கக்கூடாது, அவங்களே பதவியில் இருக்கிறப்போ விசாரணை பண்ணால் சரியா இருக்காது. அதுதான் அது மாரல் ஹை கிரவுண்ட் எடுத்துக்கணும். பார்த்தீங்களா ராஜினாமா பண்ணிட்டாங்க அதனால அவங்கெல்லாம் வந்து கேடி அப்படின்னு சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். விசாரணை வேண்டும், அதற்கு ஆதாரங்கள் வேண்டும். ஆதாரம் இல்லாமல் இப்போ நானே ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரபா, நான் அவங்க மேலே ஒரு புகார் கொடுக்குறேன் 10 வருஷம் கழிச்சு அப்படின்னா எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நான் ஒரு புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும், உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகும். அதை தவிர நான் வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு வைரமுத்து அவர்களுக்கு எதிரான புகார்லையும் நான் தான் கேட்குறேன், இன்னி வரைக்கும் ஏதாவது ஆதாரங்கள் இருந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் கேளு. வெறும் புகாரை மட்டுமே வைத்து இவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு முடிவெடுக்கிறது வந்து அந்த லீகல் டிக்டம் எவரிபடி ஷுட் பி அசியூம்டு இன்னசென்ட் டில் ப்ரூவ்டு கில்ட்டின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு எதிராக இருக்கு. புகார் கொடுத்தா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீங்கள் அவ்வளோதான். அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆதாரம் கொடுங்க, அதுதானங்க கோர்ட்டுக்கு வேணும். அப்போது இந்த மாதிரி இந்த மீ டூ புகாரை ஆரம்பித்தது வந்து ஒரு பெண் நடிகைங்க ஹாலிவுட்டில், அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு மீ டூ புகார் ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு அண்டர் ஏஜ் பையன் அவங்களோட வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கான். அந்த பையனுக்கு இவங்களுக்கு ஏதோ இருந்திருக்கு. அந்த மாநில சட்டப்படி இந்த வயதுக்கு குறைவானவர்களுடன் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதோ பிரச்சனை பண்ணி அந்த பெண்ணுடைய காதலர் ஆர் வுட் பி ஃபியான்சே வாடவர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவுட் ஆஃப் த கோர்ட் ஏதோ செட்டில் பண்ணாங்க, அந்த ஃபோட்டோலாம் இது பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஆதாரம் இருக்குதா, உடனே நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னால் இமிடியட்டாக நீங்கள் புகார் கொடுக்க வேண்டும், அதை வந்து நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஒருவேளை இப்போ இன்னொன்று கூட படித்தேன் நான், அதாவது இவங்க வந்து ஏதோ புகார் கொடுத்துருந்தாங்க, அது மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஆதாரம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, முதல்ல யூ ஸ்டார்ட் த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ். ஓகே, இதுவும் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்படி இல்லைம்மா சும்மா விட்டுருங்கம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாமா அப்படின்னு இதை அமைக்க வைக்கிற விஷயங்களும் நடந்திருக்குன்னு இந்த செய்தி வந்திருக்கு. இது வந்து கடுமையாக வந்து கண்டிக்கப்பட வேண்டியது. யாராக இருந்தாலும் சரி, பேர்பட்ட ஆளாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுக்கணும். அதை வந்து நீங்கள் அமைக்க வைக்கிறதுன்றதை ஏற்றுக்க முடியாது. இதுவும் நிறைய நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, இதுவும் தப்பு. ஆனால் ஆதாரங்கள் கடைசியாக அல்டிமேட்லி சட்டத்துக்கு முன்னாடி ஆதாரம் தான் வேணும். அந்த ஆதாரம் இருந்ததுன்னா கண்ணை மூடின்னு நடவடிக்கை எடுங்க. ஆதாரம் இல்லைன்னா அப்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவருடைய லைஃப், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு வந்து சொசைட்டியில் ஒரு ஸ்டாண்டிங் இருக்குது, அதெல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆதாரம் இல்லாமல் புகார்களை கூறுவது அப்படின்னா ஒன்றும் வேணாங்க, நீங்கள் அரசியல் ரீதியாக பாருங்கள். இப்போ வந்து இவர் எடப்பாடியார் அவர்கள் கூட அந்த அவதூறு வழக்குக்கு தான் போயிருக்காரு, 70 வயசு ஆச்சு அப்படின்னு கேட்டு வந்திருக்காரு இல்லையா, தயாநிதி மாறனுடைய வழக்கில்.
ஸோ அரசியல் ரீதியாக வந்து நீங்க ஒருத்தர் மேல ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை கூறுகிறீர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் கூட அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்காரு, ஞாபகம் இருக்கா? சைதாப்பேட்டை கூட வந்துட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து கரெக்டா ஆதாரம் இல்லாமல் சொல்றோம். ஆனா இந்த மாதிரியான புகார்கள் ஒரு ஆர்குமெண்ட் சேக் சொல்றேன் நான், ஆதாரம் இல்லாமல் ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அப்போ சமுதாயம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாகத்தான் பெரும்பாலான குரல் கொடுக்குதே தவிர அந்த ஆணுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஆதாரம் இல்லை. எம்ஜே அக்பர் எவ்வளவு பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் தெரியுமாங்க, அண்ட் அமைச்சராகவும் அவருடைய பணி ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டார்ல அவர். அதனால விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி யாராவது புகார் கொடுத்து அதை டிலே பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா யார்கிட்ட புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இப்போ போயிட்டு புகார்ல ஆதாரம் இருக்கா இல்லையா, கொடுத்தாங்கல்ல, நீ ஏன் ஆக்ஷன் எடுக்கல, அப்ப நீ கில்ட்டி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள விட்டுருங்க, நீ இதை அமைக்க வைக்கணும்னு பார்த்தல, நீ கில்ட்டி அப்படின்னு அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். விசாரிக்கப்பட வேண்டும், ஆதாரங்கள் வேணும், இவ்வளவுதான் நான் கேட்கறது. ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு அப்படின்றத அது இந்த துறையா இருக்கட்டும் இல்ல அரசியல் துறையாகட்டும் எதுவா இருந்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த சம்பவம் நடந்த பொழுது கேரளாவில் பாவனா அவர்கள் நினைக்கிறேன், நடிகை பாவனா அவர்கள் தான் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, கார்ல அபியூஸ் நடக்குது, அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அதுக்கான அதை உடனடியாக பண்றாங்க. ஸோ அது அப்படியே தொடர்ந்து அது ஆக்ஷன் எடுக்கப்படுது கேரளாவில். கரெக்ட். அது வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது வந்து இன்னும் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு சிலர் வந்து நாங்க அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் நான் சொல்றேன். இப்போ நான் வந்து ஏதோ நம்ம கேமராமேன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உங்ககிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நம்ம கேமராமேன் நல்ல பையன் அப்படின்னு அமைக்க வச்சிட்டீங்கன்னா கேமராமேனுக்கு எதிர்க்க ஆதாரம் இருக்கோ இல்லையா அதை விட்டுருங்க. நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்கல்ல, யூ ஆர் கில்ட்டி அப்படின்னு உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இதுதான் நான் சொல்றது. ஏன்னா விசாரணை பண்ணாதானே உண்மை என்னன்னு தெரியும். அது தெரியாமையே நீங்க வந்து அமைக்க வச்சீங்கன்னு சொன்னா இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு அவருக்கு எதிராக ஆதாரம் கிடைக்காம கூட போலாம். அதனால அவரை விட்டுருங்க. அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி சும்மா இருந்தீங்க பாருங்க, உங்களுக்கு முதல்ல ஒரு தண்டனை வேணும். இதுதான் என்னுடைய ஆர்குமெண்ட். இப்படி பண்ணாலே நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் தைரியமா வந்து சொல்லணும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொன்னா. இது கூட படித்தேன் நான், அதாவது அது ஃபேமிலியை கூப்பிட்டு வராங்க, தனியாக வரத்துக்கே பயமா இருக்குது அவுட்டோர் ஷூட்டிங்னா அப்படின்னு. கரெக்டு. இதையெல்லாம் உடனுக்குடன் வெளில சொல்லணும், அப்போ விசாரணை நடக்கணும். இந்த மாதிரி ஒரு 4 பேர் ஆரம்பிச்சாலே அதுக்கப்புறம் தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் பயப்படுவான். மற்றவங்க கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நாளைக்கு நம்ம மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் தப்பாக கூட வரக்கூடாது அப்படின்றதுக்காக கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ பெண்கள் தாராளமாக முன் வர வேண்டும். முதல்ல சொசைட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே பெண்களுக்கு ஆதரவாக பேசுவதுன்றது ஒரு குரூப்புங்க. அதே சமயத்தில் அந்த பெண்களையே தவறாக சித்தரித்து பேசுவது அப்படின்றதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. அந்த மாதிரி பேசுறவங்களே முதல்ல வந்து நிறுத்தி வைக்கணும். அப்பா கம்ப்ளைண்ட் தானே கொடுத்துக்கிறாங்க, நீங்க வந்து அவங்க கேரக்டர் பத்தி இது மாதிரிலாம் தப்பு பண்ணி நிற்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அவங்க விசாரணை நடத்தட்டும், அவ்வளோதான். பட்டு அதெல்லாம் வந்து சும்மா நடக்குமா இப்படின்லாம் வந்து கதை பேசிட்டு இருப்பாங்க சில பேர். அதுவும் தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா தைரியமாக புகார் கொடுக்க முன் வந்தால்தான் விசாரணைன்றது அடுத்த கட்டத்துக்கு வரும். இந்த மாதிரி விசாரணைகள்லாம் வந்தால் தான் நாளைக்கு எல்லாம் ஒழுங்காக இருப்பானுங்க, இந்த மாதிரி நடக்காது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு வேணும் பிரபாகர். இது பீஸ் மீலாக ரைட்டு, இது வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா இது அப்படின்னு அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் இது பண்ணிட்டு போனீங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பண்ணணும். இது கேரளான்னு இல்லை, இது பல மாநிலங்களில் பல இதில் இது மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகளே வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பார்த்து அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். ஏன்னா பணியிடங்களில் இந்த மாதிரி பெண்களை பாதிப்புக்குள்ளாக்குவது அப்படின்றது நிறைய இடங்கள்ல நடந்துட்டு இருக்குங்க. பல இடங்கள்ல பெண்கள் வந்து வாயை திறந்து சொல்றதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த திரை உலகம் அப்படின்னு சொல்லும்போது இது வேற லெவலுங்க. பெண்கள்லாம் வந்து வேலைக்கு போனோம் அப்படின்னாலே இந்த புலியை கண்டா சிங்கத்தை கண்டா நம்ம பயப்படுவோம் பாருங்க, அந்த மாதிரி நடுங்கிட்டே வேலைக்கு போற சிச்சுவேஷனும் இருக்கின்றதுன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குங்க. அண்ட் எல்லாராலும் இதை சொல்வதற்கு முடிவதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சின்ன சின்ன நிறுவனங்களை வேலை செய்கிறாங்க, பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின் போது அவங்களுடைய வாழ்வாதாரம், அதனால ஏதாவது சொன்னால் வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நமக்கு யார் ஆதரவு வருவாங்க அப்படின்ற ஒரு கவலை பல பெண்களிடத்தில் இருக்கின்றது. ஸோ அதற்கும் இப்போ நீங்கள் இந்த திரைத்துறை இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியுது, ஸ்டார்னா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க,
அப்படின்றதுனால உங்களுடைய நடவடிக்கை அத்தோடு இருக்கக்கூடாதுங்க. எல்லா இடங்களிலும் பெண்கள் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல, அந்த வெறும் 10 பேர் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை 4 பேர் வேலை செஞ்சாலும் சரி, எல்லா இடத்திலும் அவர்கள் சுதந்திரமாக பணிபுரிய வேண்டும். எந்த அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும் பிரபா. இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஸ்டாரு அவங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் பாதுகாப்புக்கு எதுவும் செய்யலை அப்படின்னா அதையும் என்னால் ஏற்றுக்க முடியாது பிரபா. நம்மளோட ஜாம்பவான் அரங்கில் நிறைய தகவல்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி பிரபாகர்.